ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர்ல வந்து கல்யாண பவன் பிரியாணி ஒன்று இருந்தது. நாங்கள் அப்படி கிராஸ் பண்ணோம். ஆக்சுவலா வேற விஷயமா திடீர்னு பார்த்தா சூப்பராக இருந்தது போர்டு. உள்ள போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா மணி இப்பயே வந்து 4:25, ரொம்ப லேட் ஆச்சு. பிரியாணி சாப்பிடலான்னு 11 மணிக்கு பிளான் பண்ணோம். இப்போதான் இங்கே வந்திருக்கோம். பல விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு உள்ள போவோம். அவனு லேட் ஆச்சு. போய் என்னன்றதை பார்த்துட்டு பிரியாணி இருக்கான்னு கேட்டு சாப்பிட்டு வந்துடும். ஹாய், ஹேய், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இருக்கான், சுட சுட இருக்கான் மட்டன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், என்னால பசி தாங்க முடியாது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். பாய் பாய் கைஸ். வெறும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் எதிர்பார்த்திங்க வந்தேன். கடைசியில் பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கொடுமை சரவணன். ஏன்னா நாங்கள் வந்து 11 o'clock பிளான் பண்ணாங்க வந்து சாப்பிட. மணி இப்போ வந்து கரெக்டாக 4:25. ஸோ அதனால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல, ஒரு சில வேலைகள்னால எங்களால் சீக்கிரம் வர முடியல. ஆனால் இப்போ மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் மெட்ராஸில் இருக்க இப்படி ஒரு பிரியாணி இருக்கிற தெரியல. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வீடியோ மங்களகரமாக பிரியாணியோட ஆரம்பிக்கிறோம். அதனால வரட்டும் பிரியாணி என்னன்றதை பார்க்கலாம். ஓகே ரைஸ். இப்போ வந்து ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் வந்துருச்சு. பிரியாணி அப்படியே சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி இப்போ ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொதிக்குது, என்ன காட்டு பயங்கரமா கொதிக்குது. இப்பதான் ரெடி ஆச்சா? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஓகே ஓகே, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன் பீசஸ்லாம் கூட செம்மையா இருக்கு. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற என்னெல்லாம் இருக்கு. ஸ்வீட் மட்டும் வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்வீட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைஸ் நைஸ் ஆம்பியன்ஸ், சூப்பராக இருக்கு எக்மோர்ல. இந்த டைம் பிரியாணி கிடைக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். அதில் சாப்பிட்டு மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, செப்பரேட்டாக இருக்கு. இது என்னன்னு சொன்ன? கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? ஆஹா, எடுத்துரு அப்படியே. நம்ம கைஸ், சிக்கன் 65 எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. சிக்கன் 65 வாசனையே நல்லா இருக்கு, எல்லாமே சுட சுட இருக்கு. ஆக்சுவலாக வந்து சிக்கன் 65 வந்து ஒரு வாட்டி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஹோட்டல் பேர் மறந்துட்டேன், டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போன அதே இடத்துல சிக்கன் 65 சாப்பிடலான்னு பார்த்தா ஹோட்டலில் போட்டாங்க. நிறைய இடத்துல சாப்பிட்டேன், ஓகே தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படின்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா, ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் கலர் போடல, ஒரு மசாலா தான் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, கொஞ்சம் எலும்பா தான் வந்துருக்கு, நல்லா சாப்பிட்டா இருக்கு. நல்லா செம்ம சாப்பிட்டா இருக்கு. இது நல்லா குக் பண்ணிருக்காங்க. பார்த்தா எப்படி தெரியும், என்ன பார்த்தா இல்ல
பிரியாணி பார்த்தா எப்படி தெரியுது? பிரியாணி பார்த்தா எப்படி தெரியுது? ம், நல்லா இருக்கு. ஆமா, நல்லா சாப்பிடலாம். மேலே சாப்பிடலாம், 2 பேர் நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நான் எப்படி சாப்பிடுவேன் உங்களுக்கு தெரியும்ல. ஓகே. இஞ்சி தொகையில போடுறா நல்ல செரிக்கட்டும், மாமியார் கோலா உருண்டையில போடுறா திங்கட்டும், போகும்போது 2 மிளகாய சுத்தி போடுறா திஷ்டி பற்ற போகுது, 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு நல்ல வேட்டை. சாப்பிட்டு மத்ததெல்லாம் சொல்றேன். ஓகே. பாத்தீங்களா, பிரியாணி செம்ம டேஸ்ட். விடவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இலையும் சாப்பிட்ருப்பேன். நம்ம சாப்பிட்றதே வேலை விட்டுட்டேன். சூப்பர் டேஸ்டா இருந்தது பிரியாணி. ஆசம் ஆசம் பிரியாணி. ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி. ஆக்சுவலா பிரியாணினாலே அது ஒரு ஒரு லவ். எனக்கெல்லாம் நான் பிரியாணினா எங்கள் வீட்டில் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க. அவங்க தான் வீடியோ எடுத்துருக்காங்க, எப்படி இவ்வளோ வருஷமா பிரியாணி சாப்பிட்றீங்க, போர்லாம் அடிக்கலையா? ஆனால் பிரியாணி லவ் பண்ணுறவங்களுக்கு போரே அடிக்காது. அதனால இன்னைக்கும் பிரியாணி, என்னைக்கும் பிரியாணி. செம்ம பிரியாணி, சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆனியன் ரைத்தா ப்ளஸ் அந்த கத்திரிக்காய் பச்சடி ஒன்று இருந்தது. அந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. ஆனால் ஓகே, டேஸ்ட் நாட் பேட். அப்புறம் மற்றதெல்லாம் முடிச்சுட்டேன். வேறு என்ன இருக்குது, ஸ்வீட்டுக்காக வெயிட் பண்ணுறேங்க. ஸ்வீட் வந்தோடனே அப்படி கம்ப்ளீட் ஆகிடும் எல்லாம். எவ்வளோ நாளாக இருக்கேன்? 20 வருஷமா. 20 வருஷமா நான் இருக்கிறேன். அதிக வருஷமா இருக்கு. நான் 14 வருஷம். கார வயசு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆமா, நாங்களாம் வெளில இருந்தோம். நாங்களாம் வந்து அப்படியா? அதான் கேட்க வந்தேன். இப்போ நாங்களாம் வெளில இருந்தோம்னா எங்களுக்கு பிரியாணி மேலே ரொம்ப ஆசை இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, அதை வந்து ஒரு சில பார்த்தா போர் அடிக்கிறீங்க. அது விரும்பி சாப்பிட்றோம். நல்லா சூப்பர் சூப்பர். ஸ்வீட்டை மட்டும் கொண்டு வாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்லிடுறோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ठीक है ரைஸ் செமியா ஸ்வீட்டு. இது வந்து அண்ணா சொன்ன மாதிரி ஃப்ரைடே, சண்டே அண்ட் வெனஸ்டே தான் ஸ்வீட்னால ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்தா செம்மையாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நீ அப்படி ட்ரை பண்ணி பாரு. அருமையா இருக்கு. வீட்ல இருந்து இந்த மாதிரி தான் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துட்டு வருவோம். நல்லா இருக்கும். அதே சேம் அதே மாதிரி